முழுமையாக உள்ள கருப்பு தோல் உளுந்து எப்படி உடைக்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவு உளுந்தை ஒரு முறத்தில் எடுத்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம உளுந்தை வந்து கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் கொஞ்சம் சூடு பிடிக்கும் உளுந்து. உளுந்தை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம துருவக்கல்லோட அடிக்கல் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அடிக்கல். இப்போ மேலே வைக்கிறது வந்து மேல்கல்லில் வந்து ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கும். இப்போ அந்த குழியில் வந்து மேலே உள்ள குழியில் வந்து நம்ம தேவையான அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் அரைக்க முடியும். லைட்டாக மேலில் உள்ள கைப்பிடியை தூக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். நம்ம துருவக்கல்லை நல்லா சுற்ற தான் நம்ம வந்து உளுந்து வந்து நல்லா உரப்படும். அப்பப்போ இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே தூக்க தான் மேலே உள்ள உளுந்து வந்து கீழே கொட்டும். இப்போ நம்ம நல்லா உளுந்து கொட்டுறதை பார்க்கலாம். பாருங்கள், உடஞ்சி கீழே கொட்டியிருக்கு. எவ்வளோ உளுந்து கொட்டியிருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம கொட்டுற உளுந்தை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுக்கலாம். இல்லை மொத்தமாக கூட நம்ம அள்ளிக்கலாம். இப்போ வந்து மேலே நம்ம கொட்டின உளுந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் உளுந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம குறைய கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்து உடச்சி மொத்தமாக அது மாதிரி அள்ளிக்கலாம். பாருங்கள், இந்த உளுந்தை வந்து நம்ம ஊற வச்சு தோல் நீக்கி நம்ம வடைக்கோ இல்லை தோசை மாவு இட்லி மாவுக்கு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த உளுந்தை தான் நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து ஊற வச்சு தோல் நீக்கிட்டு எல்லா ரெசிபிக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருவக்கல் யார் வீட்டில் இருக்குது, யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.